எனக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஒன்று. ஒரு டைரக்டருக்கும் ஒரு நடிகனுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். சிவாஜி சார் சண்முகம் அண்ணா இறந்துட்டார். அப்போது நெல்லை சுந்தரராஜன் கொண்டு போய் என்னை சிவாஜி அண்ணா வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டு, இங்கே யார் யார் வாராங்கிறது எழுதி வை, மாலை முரசு மாலை மலர் செய்திகளில் சிவாஜி சண்முகம் வீட்டில் இறப்புக்கு இவங்கெல்லாம் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் கொடுக்கணும் அப்படின்னு என்னை கொண்டு போய் எழுதுகிற வேலையை போட்டிருக்காங்க. இப்போ சிவாஜி சாருக்கு ஒரு விஐபி ட்ராக் ஒன்று வச்சுருந்தாங்க. பாடி அங்கே இருக்கும், சண்முகத்துடைய பாடி. ஒரு கேட் த்ரூ அவுட்டாக மக்கள் டேரெக்டாக சண்முகண்ணனை பார்த்துட்டு அப்படி அஞ்சலி செலுத்திட்டு போவாங்க. விஐபி செக்ஷன் இப்படி வருவாங்க. சிவாஜி இங்கே இருப்பார், நீங்கள் தலை வருவீங்க, வந்தால் நீங்கள் பார்த்து பேசிட்டு அப்படி போகிறோம். அப்புறம் பாடி 2 ட்ராக் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, விஐபியாக வராங்க இவர் ட்ராக்கில். இப்போ சிவாஜி சார் வந்து அப்படி இப்படி இப்படி இருந்துக்குவார், யாருங்கிறத பார்க்க மாட்டார். ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருந்தார், அவனை போய் அங்கே யார் வராங்கதை எனக்கு பார்த்துட்டு முன்னுக்கூட்டி வந்து சொல்லு. அப்போ ஓடியாருவோம், அண்ணே ஆரம்பிக்கிறப்பம் வராரு, ஆரம்பிக்கிறப்பம் வராரு. வந்து கை பிடிப்பாங்களே யூஸ்வலாக அந்த கேள்வி கேட்க வர்றவங்க, எப்படி நடந்துச்சு சார் பார்க்காமலே. ராத்திரி 12 மணி இருக்கும், தண்ணி கேட்டான், கொடுக்குறதுக்குள்ள சக்குன்னு பிடிச்சாங்கன்னா ஆஃப் பண்ணிடுவார். சிவாஜி சாரோடைய எமோஷனில் பிரேக் பண்ணிடுவார். அடுத்து அண்ணா நெடுஞ்செழியன் வர்றாரு, நெடுஞ்செழியன் எப்படி நடந்துச்சு, அவங்க கேட்குறது ஒரு டைலாக், இவர் சொல்கிறது சேம் டைலாக். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு இன்ச்சு மாறாமல் 100 பேர்கிட்டையும் இதே ரெஸ்பான்ஸ். எப்படி நடந்துச்சு, ராத்திரி 12 மணி இருக்கும், தண்ணி கேட்டான், கொடுக்குறதுக்குள்ள 100 பேருக்கும் சலிக்காமல் ஒரே டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஷூட்டிங் டைலாக் மாதிரி போகுது. அதே மாதிரி பாரதிராஜா சாருக்கு ஒரு இன்சிடெண்ட், பெங்களூரில் லொக்கேஷன் பார்க்க போன இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒரு நடந்துருச்சு. டப் 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 ஒருத்தர் வந்து கேட்குறாரு, பஞ்சண்ணை வந்து பார்த்து கேட்குறாரு, பாரதி என்னாச்சு, எப்படி என்ன நடந்துச்சு. இவர் டேரக்டர் இல்லை, டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் சொல்லுவார், ஏன் வண்டியோட கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடு, டேரக்டாக அந்த எஸ்பெண்டில் போயிட்டுருக்கேன், ஏற்றால் ஒரு டெம்போ ட்ராவல் வரான், ஏன் வண்டி அவன் 100 ஸ்பீடில் வரான், நிப்பாட்டுறான் டம்முன்னு அடிச்சு கட்ட 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 கட்ட. என்னாச்சு, ஏன் வண்டி 70 கிலோமீட்டர் ஸ்பீடு, ஏற்றால் ஒருத்தன் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு, டக்க டக்க ஏன் வண்டிக்கு வர பிரேக் 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 டம்முன்னு அடிச்சா கட்ட 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 கட்ட. 3 பேருக்கு 4 பேருக்கு 5 பேருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஏய் எப்போ பார்த்தாலும் அங்கே க்ளோஸ் பண்ணுறா பாரதி ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு, அவர் குறைச்சிட்டாரு முடிச்சிட்டாரு. காலையில் வந்து 10 பேர் சொல்லிட்டு இருக்கேன், என்ன எவருக்கு உள்ளே வரக்கூடாது,